சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. கரூரில் தாவேகா தலைவர் விஜய் நடத்திய பிரச்சார கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த வழக்கில் தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் இணை பொதுச் செயலாளர் சி.டி. நிர்மல்குமார் மீது குற்றப்பத்திரிகை பதிவு செய்யப்பட்டது. இருவரும் முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகினர். ஆனால் உயர்நீதிமன்றம் அவர்கள் மனுவை நிராகரித்தது. இதையடுத்து இருவரும் முன்ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளனர். இந்த முன்ஜாமீன் மனுவை விரைந்து விசாரணைக்கு எடுக்க கோரி திங்கட்கிழமை உச்சநீதிமன்றத்தில் முறையீடு வைக்க திட்டமிட்டுள்ளதாக தாவேகா தரப்பினர் தெரிவித்துள்ளனர். கரூரில் தாவேகா தலைவர் விஜய் நடத்திய பிரச்சார கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த வழக்கில் தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் இணை பொதுச் செயலாளர் சி.டி. நிர்மல்குமார் மீது குற்றப்பத்திரிகை பதிவு செய்யப்பட்டது. இருவரும் முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகினர். ஆனால் உயர்நீதிமன்றம் அவர்கள் மனுவை நிராகரித்தது. இதையடுத்து இருவரும் முன்ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளனர். இந்த முன்ஜாமீன் மனுவை விரைந்து விசாரணைக்கு எடுக்க கோரி திங்கட்கிழமை உச்சநீதிமன்றத்தில் முறையீடு வைக்க திட்டமிட்டுள்ளதாக தாவேகா தரப்பினர் தெரிவித்துள்ளனர்.